உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் 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 மட்டும் கிடையாது, நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த சொரிநாய்களுடைய தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நள்ளிரவு வேலையில தான் நம்ம தனியா போக முடியாது, சொரிநாய்கள் கடிக்க வரும், எதிரப்புனா ஊழ வேலையெல்லாம் பார்க்க வரும். ஆனா நள்ளிரவு வேலையில தான் முன்னாடி எல்லாம் போக முடியாது. ஆனா இப்பெல்லாம் பகல் வேலையிலும் கூட இந்த சொரிநாய்களுடைய தொல்லை தாங்க முடியல. சோ சொரிநாய்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் என்ன பண்றாங்க, தற்பொழுது இந்த சொரிநாய்களை கட்டுப்படுத்துவதற்காக தீவிரமான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் நேத்து நைட்டு கூட என்ன பண்ணாங்கன்னா, நள்ளிரவு வேலையில ஒரு சொரிநாயை அப்படியே அலேக்காவும் தூக்கி இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்பயே இந்த போட்டோ கேட்குறீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த போட்டோ அடுத்த ஒரு டாபிக் பேச போறோம், அதுக்காக தான் இந்த போட்டோ வச்சிருக்கேன் ஒழிய இப்ப நான் சொன்ன தரவுகளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க வார்டு முடிச்சு போட்டுறாங்க, சரியா? சரி, இப்ப சைட்ல காட்டுக்கு தெரியுமா, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. ஸோ இவர் சம்பந்தமாக தான் இன்னைக்கான காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு சில சம்பவம் நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைக்களம் தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்ப நிமிர்ந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு நம்முடைய கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருவோம். தமிழ்நாட்டு அரசாங்கமா வேணாமா? சரி, தமிழ்நாட்டு அரசாங்கம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்திய நாட்டு அரசாங்கம் அவங்களும் வேணாம். நம்ம டைரக்டா யாருக்கு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கணும் அப்படின்னா, நம்ம அமெரிக்கா நாட்டினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் இந்த கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கணும். ஆஸ்கார் அவார்டை எடுத்து விடா ட்ரம்ப்பே அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தூக்கி முன்னாடி வைக்கணும். யோ, நான் நடிப்பு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன இந்த மாதிரி மனசாட்சி இருக்கா இல்லையா? இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்கு. காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண வராங்க அப்படின்னா உடனே நெஞ்சு வலி வந்தமா நடிச்சு படுக்கையில போய் படுத்துக்கிறது, இதெல்லாம் தாத்தா காலத்து டெக்னிக்கு. நீ அதெல்லாம் கொண்டு இப்ப அப்ளை பண்ணா அப்படின்னா மனசாட்சி இருக்கா இல்லையா? ஒன்னும் நடிப்பை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆஸ்காரையே மிஞ்சுகின்ற அளவுக்கு நடிப்பை போட்டிருக்காரு. அதனால நம்ம அமெரிக்கா நாட்டினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை தூக்கி முன்னாடி வச்சிருவோம். சரி, என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஷார்ட்டா சொல்லிடுவோம். உங்க எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி அவர் என்ன பண்ணியிருக்காரு, விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி என்ன பண்ணியிருக்காரு, கையை கிழிச்சு விட்டுருக்காரு, கத்தியை வச்சு கிழிச்சு விட்டுருக்காரு. அதுவும் எங்க டிஜிபி அலுவலகத்தினுடைய வாசல் முன்னாடியே கையில கத்தியோட வாராரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம், எவ்வளவு பெரிய குற்றம். கையில் கத்தி கொண்டு வருவதற்கு இவருக்கு யார் இந்த அனுமதி கொடுத்தது? அந்த அளவு துணிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? கத்திய தைரியமா கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகியுடைய கையை கிழிச்சதோட மட்டும் கிடையாது, அவர் என்ன பேட்டி கொடுக்காரு அப்படின்னா, என் கையில இந்த கத்தி இருந்துச்சு, இதே பெரிய லெவல்ல பொருள் இருந்துச்சு அப்படின்னா நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேட்டி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதனால காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, சும்மா அல்லேக்காக தட்டி தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சிருக்காங்க. எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிச்சல். தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த ஊடகம் பார்த்து கேட்கிறாங்க, என் கையில இந்த சின்ன கத்தி தான் இருந்துச்சு, பெரிய கத்தி இருந்துச்சு அப்படின்னா என்னமோ பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த துணிச்சலை யாரு கொடுத்தது, யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சனாதன சங்கி கூட்டங்கள் தான் கொடுக்குறாங்க. இவருக்கு யார் யார் ஆதரவு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு, பாஜகவுடைய சங்கி அண்ணாமலை ஆதரவு கொடுக்குறாரு, நயினார் நாகேந்திரன் அண்ணா சங்கி அவர் ஒரு சங்கி ஆதரவு கொடுக்குறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் அவர் ஆதரவு கொடுக்குறாரு, எச் ராஜா ஆதரவு கொடுக்குறாரு. இதுகெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு சனாதன சங்கி கூட்டங்கள். அப்ப ஏர்போர்ட் மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் ஒரு அம்பேத்கரிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு சங்கி. இந்த சங்கிக்கு சில புரட்சி ஹக்காக்கள் என்ன பண்ணுதுங்க, தலித் ஆக்டிவிட்டிஸை தூக்கி எப்படி உள்ள வைக்கலாம். யாரு இவர்? தலித் ஆக்டிவிட்டிஸ். ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தலித் ஆக்டிவிட்டிஸ். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய காலம் முழுவதும் யாரை தீவிரமா எதிர்த்தாரு, எந்த கொள்கையை தீவிரமா எதிர்த்தாரு, எந்த சித்தாந்தத்தை தீவிரமா எதிர்த்தாரு? சனாதன சித்தாந்தத்தை தீவிரமாக எதிர்த்தாரு. நான் பிறக்கும் போது ஒரு இந்துவா பிறந்துட்டேன், ஆனா சாகும் போது ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல லட்சம் நபர்களை திரட்டி வச்சு அவர் என்ன பண்ணாரு, பௌத்த மதத்தை தழுவினார். அந்த அளவுக்கு சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்த ஒரு நபர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
ஆனா இவர் தலித் ஆக்டிவிட்டிஸா? யாரு? ஏர்போர்ட் மூர்த்தி வந்து ஒரு தலித் ஆக்டிவிட்டிஸ். சில பேர் வந்து Facebookல உட்கார்ந்துகிட்டு சமூக வலைத்தளம் மட்டுமே உட்கார்ந்து புரட்சி செய்கின்ற சில நபர்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. ஒரு தலித் ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து இப்படி பண்றீங்களே, என்ன தலித் ஆக்டிவிட்டிஸ்? அம்பேத்கருடைய மிகப்பெரிய துரோகிங்க இந்த மாதிரி ஆட்கள் ஃபுல்லாமே. ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள் ஃபுல்லாம் மிகப்பெரிய துரோகிகள். யார் யார் ஆதரவு கொடுக்குறாங்க பாருங்க. பாஜகவுடைய சங்கி கூட்டங்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, ஏர்போர்ட் மூர்த்திக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அவர் செஞ்சது சரிதானாமா? எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? ஒரு கத்தியை எடுத்து வருகின்ற ஒரு துணிச்சல் யாரு கொடுத்தது? இவரெல்லாம் வந்து RSSல சேர வேண்டிய ஒரு நபர், RSS பிரதிநிதியா அப்படின்றத நம்ம வந்து ஆய்வுகளுக்கு உட்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. ஆனா இவருக்கு வந்து தலித் ஆக்டிவிட்டிஸோ பட்டம் வேற வெக்கம் இல்லாம சில பேர் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? சரி, சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு நம்ம இவரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் வந்து காவல்துறை அதிகாரிகள் தட்டி தூக்கி இருக்கிறாங்க. அதனால காவல்துறை அதிகாரிகளுக்கு நம்மளுடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, கூடவே நம்ம ஒரு சில தரவுகளையும் சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது. ஏன்னா இந்த ஏர்போர்ட் மூர்த்தி யாரை அதிகமாக டீஸ் பண்ணிக்கிருந்தார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை தான் அதிகமா டீஸ் செய்து கொண்டிருந்தார். அவருடைய காலில் இருக்கிற ரோமத்துக்கு வந்து ஈடவாரா ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள்? தன்னுடைய வாழ்நாளையே தொலைத்த நபருங்க. சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக, குறிப்பா பட்டியல் சமுதாய மக்களுடைய எழுச்சிகளுக்காக தன்னுடைய வாழ்நாளையே வந்து தொலைத்த நபர் அண்ணன் திருமாவர்கள். 1990 காலகட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெறும் ஓட்டுக்காக மட்டுமே சேரி பகுதிகளில் ஊசலாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு இருக்கிற ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, சேரி பகுதிகளில் போவாங்க, தண்ணி வாங்கி குடிச்சுக்கிடுவாங்க, பக்கத்துல உட்காந்துக்கிடுவாங்க, போட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல். வெறும் வாக்கு அரசியலா மட்டும்தான் இங்க சேரிவாழ் மக்களை பார்த்தாங்க. ஆனா புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கொடையின் கீழே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கொடையின் கீழே இன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் அத்தனை நபர்களுமே அணிதிரட்டி வச்சிருக்கிறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய சாதனை இல்ல? எவ்வளவு பெரிய சாதனை! ஆனா அவரெல்லாம் அசால்ட்டா நீங்க வந்து டே திருமாவளவா வாடா ஒத்தை கொத்த பாத்துக்கிடுவோம். இதெல்லாம் அரசியலா? எச்சத்தனமான அரசியலா தெரியலையா? இதுக்கு சில ஹக்காக்கள், புரட்சி ஹக்காக்கள் எல்லாமே வந்து ஆதரவு வேற. தலித் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த மாதிரி பிடிச்சி தூக்கி உள்ள வச்சுக்கிருக்காங்களே, இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள? என்ன இந்த மாதிரி அண்ணன் திருமாவூருடைய களப்பணியும் சரி, அண்ணன் திருமாவூருடைய மக்கள் பணிக்கும் சரி, இந்த கால் ரோமத்து ஈடாக மாட்டாரு ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்கள். அதனால காவல்துறை அதிகாரிகள் அவரை தூக்கி உள்ள வச்சது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை கூடவே நம்ம இன்னொரு பார்வையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக கருத்து சொல்கின்ற நபர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தான் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதிராக தங்களுடைய பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனா தோழமைகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள், ஒரு சில நபர்கள் யாரும் வாய் திறக்கவே இல்லைங்க. அதனால அண்ணன் திருமாவர்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, இங்க இருக்கிற ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற நபர்கள் எவனுமே வரமாட்டானுங்க. நாம தான் போராடி ஆகணும். ஏன்னா வாக்கு வங்கியில் பாதிக்கப்படும்ல, அதுக்காக எவனும் வரமாட்டாங்க. பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் வரும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும் தான் வருவாங்க. இதர பின்ன கட்சிகளை சார்ந்து எவனுமே வரமாட்டானுங்க. ஆனால் நமக்கு ஆதரவு சக்திகள் எது, நமக்கு எதிர் சக்திகள் எது, யாருக்கு ஆதரவு நாம போகணும், யார் யாருக்கு நடைபெறுகின்ற சண்டையில போய் நாமே குறுக்க போகிறோம், இந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு சமூக வலைத்தளங்கள்ல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வந்து களமாட வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலா ஒரு கோரிக்கையா கூட தூக்கி முன்னாடி வச்சுக்கிறேன். அதனால இந்த ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற ஆட்களுக்குலாம் நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களை விட ஒரு கீழ்த்தனமான நபர் யாரையும் பார்க்க முடியாது. மாறாக ஏர்போர்ட் மூர்த்தி போன்ற சனாதன சங்கி பயல்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா, இது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.